Good morning, students. Today we are going to learn about 9th Standard Economics, Unit 2, Employment in India and Tamil Nadu. Learning objectives: to know the employment structure in India, understand the organized and unorganized sector, understand the distinction between public sector and private sector, understand the changing employment pattern, to appreciate the case study format. இந்த பாடப்பகுதியின் கற்றலின் நோக்கங்களாக இந்தியாவின் வேலை வாய்ப்பு கட்டமைப்பு, ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளை பற்றி புரிந்து கொள்ளல், பொதுத்துறை மற்றும் தனியார் துறையிடையே உள்ள வேறுபாட்டினை புரிந்து கொள்ளுதல், மாறி வரும் வேலை வாய்ப்பு முறைகள், கள ஆய்வு முறைகள் பற்றியும் இந்த பாடப்பகுதியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். Introduction. You know, the basic needs of every human being are food, clothes, and shelter. In the present world, one more essential need has to be added in this list. உணவு, உடை, இருப்பிடம் இவைதான் மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கின்றது. அதோடு கூட வேலை வாய்ப்பும் தற்போதைய உலகில் சேர்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. More essential need has to be added to this list, that is employment. அதான் வேலை வாய்ப்பு. To survive in the world, we all need employment to earn money. இவ்வுலகில் வாழ்வதற்காக நம் அனைவருக்கும் வேலை அவசியம். Those who are engaged in economic activities in whatever capacity, high or low, are called employees. People who employ these workers and pay rewards for their work are called the employees. பொருளியல் செயல்பாடுகளில் மேல் நிலையில் உள்ளோரும் கீழ்நிலையில் உள்ளவர்களும் பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக மேல்நிலை அலுவலர்கள், கீழ்நிலை தொழிலாளர்கள் எல்லாருமே ஊழியர்கள் தான். இந்த ஊழியர்களை பணியமர்த்தி அவர்களின் பணிக்கு ஏற்ப ஊதியம் தருவோரை பணி அமர்த்துவோர் என்று குறிப்பிடுகின்றார்கள். Labor force of the economy is the number of people in the country who work and also capable of working. உழைப்பாளர் குழு என்பது நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவர். We take the age group of 15 to 60 years for the computation of workforce. உழைப்பாளர் குழு என்று பார்க்கும்போது 15 முதல் 60 வயது வரையில் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். Persons who are less than 15 years are considered as children, and persons who have crossed 60 years of age are excluded as they are not physically fit to undertake productive occupation. 15 வயதிற்கு குறைந்தவர்களும் 60 வயதை கடந்தவர்களும் உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்ல என்பதால் அவர்களுடைய உடல் உழைப்பை பொருளாதாரத்தில் சேர்க்க முடியாது. 15 வயதிற்குட்பட்டவர்கள் குழந்தைகள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முதியோர். If larger percentage of population is accounted by children and old age persons, then the progress of the country would be very slow as the working force is very small. மக்கள் தொகையில் பெரும்பகுதி குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களுமாகவே இருக்கின்றார்கள். இதனால் நாட்டு முன்னேற்றம் மெதுவாகவே நடைபெறுகின்றது. Besides, the small working force will have to maintain larger non-working force for feeding out of the small national product. குறைந்த உழைப்பாளர்கள் குழுவானது உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுக்களுக்கு
உணவளித்து பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இந்தியாவில் வேலை வாய்ப்பினுடைய அமைப்பு. The nature of employment in India is multi-dimensional. Some get employment throughout the year. Some others get employed for only a few months in a year. இந்தியாவின் வேலை வாய்ப்பினுடைய தன்மை பல பரிமாணங்களை கொண்டது. சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஓராண்டு சில மாதங்களே வேலை கிடைக்கின்றது. The economy is classified into 3 sectors: primary or agriculture sector, secondary or industrial sector, and tertiary or service sector. 3 துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. First one is primary or agriculture sector, முதன்மை துறை அல்லது வேளாண் துறை. இரண்டாம் துறை அல்லது தொழில்துறை. மூன்றாம் துறை பணிகள் துறை, டெர்ஷியரி ஆர் சர்வீஸ் செக்டர், சேவை துறை அல்லது சார்புத்துறை என்று அழைப்பார்கள். பொருளாதாரத்தில் 3 துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். First one, primary sector, basic production, முதன்மை துறை அடிப்படை உற்பத்தி. For example, agriculture, forestry, mining, fishing. வேளாண் துறை வேளாண்மை, காடுகள், மைனிங் சுரங்கம், ஃபிஷிங் மீன்பிடித்தல். இந்த வேலைகள் செய்பவர்கள் எல்லாரும் பிரைமரி செக்டார்ல அடங்க. Then secondary sector, production of goods industries. இரண்டாம் துறை உற்பத்தி பொருட்கள் தொழிற்சாலைகள். Third one, tertiary sector or service sector. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவர்கள் எல்லாரும் சர்வீஸ் செக்டார்ல அடங்குவார்கள். The structure of employment denotes the number of workers engaged in different sectors of the economy, though the occupational pattern varies from one country to another. One can find in developing countries like India that a large workforce will be engaged in primary sector, while a small proportion in secondary and tertiary sectors. பொருளாதார அமைப்பின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை வேலைவாய்ப்பு அமைப்பை குறிக்கின்றது. குறிப்பாக வேலைவாய்ப்பு முறைகள் நாட்டுக்கு நாடு மாறுபடுகின்றது. Whereas in well-developed countries, the proportion of workforce engaged in agriculture will be very small, and a majority of labor force will be in the industrial and tertiary sectors. பொருளாதாரத்தில் நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர் குழுவினுடைய பங்கு சிறியதாகவும், தொழில் மற்றும் சேவை துறைகளில் ஈடுபட்டிருக்கும் உழைப்பாளர் குழுவினுடைய பங்கு பெரியதாகவும் இருக்கும். Employment has always featured as an important element of development policy in India. முக்கியமான கூறு வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இருந்தால் மட்டுமே வளர்ச்சி இருக்கு. Employment growth has increased at an average rate of 2% during the past 4 decades since 1972 to 73. 1972-73 ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பினுடைய வளர்ச்சி சராசரியாக 2 விழுக்காடு தான் உயர்ந்துள்ளது. Do you know, in the medieval period, Firoz Shah Tughlaq, the Sultan of Delhi, had set up an employment bureau to solve the unemployment problem. வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர். இடைக்கால வரலாற்று காலத்தில்
டெல்லி சுல்தானான ஃபெரோஸ் ஷா துக்ளக் இவர்தான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தது. டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். வேலைவாய்ப்பின் வகைகள். ஆர்கனைஸ்ட் செக்டர் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். The organized sector is one that is incorporated with the appropriate authority or government and follows appropriate rules and regulations. In short, organized sectors are those which are deliberately planned, designed and duly sanctioned by competent authority. பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றும் ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை எனப்படும். They are formal by nature. In India, employees of central and state governments, banks, railways, insurance, industry, and so on can be called as organized sector. This sector works according to certain rules and regulations given in the law. Organized sector has some formal processes and produces. The employees in this sector are provided with job security and receive higher wages than those of the unorganized sectors. ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் எடுத்துக்காட்டுகளாக பேங்க்ஸ், கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு மாநில அரசு துறைகள் வேலை பார்க்கின்ற வங்கி ஊழியர்கள், ரயில்வே துறை ஊழியர்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி ஊழியர்கள், இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையை சார்ந்தவர்கள். இவர்கள் அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் வேலை பார்ப்பதை விடவும் ஊதியம் அதிகமாக வாங்குகின்றார்கள். ஆர்கனைஸ்டு செக்டார் gives good salary, fixed working hours, paid holidays and provides medical allowance and insurance also. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம் உண்டு, ஊதியத்துடன் கூடிய விடுமுறை உண்டு, மருத்துவ உதவித்தொகை மற்றும் காப்பீடு போன்றவையும் வழங்கப்படும். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். The unorganized sector of the economy characterized by the household manufacturing activity and small scale industry. Jobs here are low paid and often not regular. Mostly they do not have paid leave, holiday leave due to sickness and so on. Employment is not secure. When there is no work, people are asked to leave the job. This sector includes a large number of people who are employed on their own, doing small jobs such as selling on the street, doing repair work and so on. Unorganized sector ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவற்றை இதற்கு கூறலாம். இவற்றில் வேலை செய்பவருக்கு குறைந்த ஊதியம் கிடைக்கும். பல நேரங்களில் தொடர்ச்சியாக வேலை இருக்காது. பெரும்பாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு எடுக்க முடியாது. விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு ஒன்றுமே இருக்காது. வேலைக்கும் உத்தரவாதம் இல்லை. எக்ஸாம்பிள், தெருக்களில் விற்பனை செய்வோர், பழுதுகள் பார்ப்போர், சிறிய அளவிலான தொழில் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஏராளமான எண்ணிக்கையிலான மக்களை இந்த துறை உள்ளடக்கியது.
In the unorganized sector, the employment terms are not fixed and regular. They do not enjoy any special benefits or job security. These enterprises are not registered with the government. ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் இல்லை. நல்ல வேலை நிரந்தரம் கிடையாது, அரசாங்கத்தில் பதிவு பெற்றவையும் அல்ல. பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், பொதுமக்கள் துறையும் தனியார் துறையும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாசிஃபைடு into public and private sector based on who owns assets and is responsible for the delivery of services. சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவரை அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படையில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. The sectors, துறைகள் இருவகைப்படும். It is divided into two, public sector and private sector. Public sector includes local government, central government, and nationalized industries. Private sector included unincorporated and incorporated franchises, unincorporated sole trader partnership, incorporated private limited company and public limited company. துறைகள் பொதுத்துறை தனியார் துறை என்ற இரண்டு பிரிவாக பிரிகின்றது. பொதுத்துறை என்பது மாநில அரசு, மத்திய அரசு, தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை புரிவோர் எல்லாருமே பப்ளிக் செக்டார் என்று அழைக்கின்றார்கள். பிரைவேட் செக்டார் தனியார் துறையில் ஈடுபட்டவர்கள், தனி வணிகர், கூட்டு வணிகர், வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம், உரிமம் பெற்றவர்கள் உண்டு, உரிமம் பெறாதவர்களும் உண்டு. பிரான்சைஸ் சொன்ன உரிமம் பெற்றவர். Differences between the public sector and the private sector. Number 1, public sector service motive. Number 2, government owns the assets. Number 3, wages are paid by the government. சேவை நோக்கம் கொண்டது, சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமானது, ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. பிரைவேட் செக்டர் ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கம் கொண்டது. பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஓன் தி அசெட்ஸ், சொத்துக்கள் தனிநபர்களுக்கு சொந்தம். வேஜஸ் ஆர் பெய்டு பை தி ஓனர் ஆஃப் பிரைவேட் என்டர்பிரைசஸ், ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள், பப்ளிக் செக்டர் and private sector. Public sector NLC, SAIL, BSNL. Private sector TVS Motors, Ashok Leyland, Tata Steel. இதெல்லாம் வந்து private sector. Employment pattern, வேலை வாய்ப்பு அமைப்பு. In recent years, there has been a change in the employment pattern and this has helped the employees to develop more flexible working patterns among their employees. The trends are number 1, increasing self-employment. சமீப ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அமைப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஊழியர்களிடையே அதிக நெகிழ்ச்சியோடு பணிபுரியும் முறையை வளர்த்தெடுக்க உதவுகின்றது. தற்கால வேலை வாய்ப்பினுடைய போக்குகள். நம்பர் 1, இன்க்ரீசிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதிகரித்து வரும் சுய வேலை வாய்ப்பு. நம்பர் 2, firms using fewer full-time employees and tending to offer more short-term contracts. நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல் அல்லது குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவதும் இதில் அடங்கும். Number 3, there has been a growth in part-time employment. This may be due to lifestyle of the people.
பகுதி நேர வேலை வாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகின்றது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் வேலை வாய்ப்பினுடைய போக்குகள். அக்ரிகல்ச்சர் despite a sharp decline in gross domestic product continues to be the largest employer in Tamil Nadu. This is because the non-agriculture sector are yet to generate enough employment to affect a shift of labor force. Most of the employment growth in Tamil Nadu has been contributed by the unorganized and the informal sectors. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் விவசாயம் அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு அளித்து கொண்டிருக்கிறது. விவசாயம் அல்லாத துறைகள் போதுமான அளவு வேலை வாய்ப்பை உருவாக்காமல் இருக்கின்றது. ஆகவே விவசாயத்தில் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஈடுபட்டதால் அவர்களுக்கு குறைவான வருமானமே கிடைக்கின்றது. எம்ப்ளாய்மெண்ட் இன் இருவேல்பட்டு a case study. இருவேல்பட்டுவில் ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கள ஆய்வு. What is happening in the employment scenario can be understood not only from national or state level but also from the study of the village economy. வேலைவாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படும் மாற்றத்தை தேசிய அல்லது மாநில அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்றில்லை. கிராமத்தை ஆய்வு செய்வதிலிருந்தும் புரிந்து கொள்ளலாம். இருவேல்பட்டு is one such village in Viluppuram district in Tamil Nadu. This village has been studied for more than 100 years by many scholars. This village is also called Starter Village as Gilbert Slater was the first scholar working in the University of Madras to go with his students to study this village in 1916. இருவேல்பட்டு என்பது தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்ட போது ஸ்லேட்டர் கிராமம் அந்த கிராமத்தை தெரிவு செய்தார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர்தான் முதலில் தனது மாணவர்களுடன் கள ஆய்வு செய்வதற்காக இந்த கிராமத்திற்கு 1916ஆம் ஆண்டு வருகை புரிந்தார். Over the years, many scholars surveyed the occupation of villages and collected many more details of each person in the village. வேலை குறித்து கணக்காய்வு செய்து கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவர் குறித்தும் மேலும் மேலும் பல விவரங்களை சேகரித்தார்கள். It was clearly observed that the government brought social security awareness among the people of the village through primary health care, provision of schools and maintenance of public distribution system. கிராம வளர்ச்சி காரணம் கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நிலம், பள்ளிகள் அமைத்தல், பொது விநியோக அமைப்பு இவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. Though this village underwent many changes, it is still dependent on agriculture as the main occupation. Look at the following table or chart. You will notice that during 1981, out of 100 families, 24% were engaged in non-agricultural laborers. In 2008, the number of families engaged in such employment increased to 41%. During 1981 to 2008, the proportion of families engaged in agriculture has declined from 34% to 26%, both as agriculture laborers and as cultivators. இந்த கிராமம் பல மாறுதலுக்கு உட்பட்ட போது அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு முக்கியமாக விவசாயத்தை தான் அவர்கள் சார்ந்திருந்தார்கள்.
1881ஆம் ஆண்டில் 100 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டிருந்ததை காணலாம். ஆண்டு செல்ல செல்ல விவசாயம் அல்லாத வேலைகளில் இருந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 41 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. 81லிருந்து 2008 காலத்தில் விவசாயத்தில் 34 விழுக்காட்டிலிருந்து 26 விழுக்காடாக குடும்பங்களுடைய விகிதம் குறைந்துள்ளது. விவசாயம் செய்ய செய்ய வேலை வாய்ப்பு அதிகம், ஆனால் குறைவான வளர்ச்சி தான் கிடைக்கும். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பிற துறைகளை சார்ந்த போது அவர்களுடைய கிராமமானது வளர்ச்சியுற்றதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் இருவேல்பட்டு in percentage, occupation, cultivators, பயிரிடுவோர், occupation தொழில், cultivators பயிரிடுவோர். 1981 42% இருந்தது, 2008 33. பயிரிடுவோருடைய எண்ணிக்கை 1981 விடவும் 2008 குறைந்திருக்கின்றது. அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் விவசாய கூலிகள் 34%இருந்து 26% குறைந்திருக்கின்றது. நான் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் 24% 1981 இருந்தது, 2008 41 அதிகரித்தது. ஆல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் மொத்த குடும்பங்கள் 100. Pie chart, you see in this picture, pie chart. 1981, blue in color, cultivators 42%, agricultural laborers, green color 34%, yellow, non-agricultural laborers 24%. 2008, non-agricultural laborers 41%, agricultural laborers 26%, cultivators 33%. பை சார்ட்டின் மூலம் நமக்கு அந்த கிராமத்தில் உள்ள வளர்ச்சி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. Recap: labor force is the number of people in the country who work and also capable of working. விவசாயத்திலிருந்து வேலை செய்வதற்கான திறன் பெற்றுள்ள குழுவில் உள்ள மக்களுடைய எண்ணிக்கை, இந்த எண்ணிக்கை தான் உழைப்பாளர் குழு என்று அழைக்கின்றோம். Structure of employment denotes number of workers engaged in different sectors of the economy. பொருளாதாரத்தில் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வேலை வாய்ப்பு அமைப்பு குறிப்பிடுகிறது. The employment growth rate of India increased at an average rate of 2% during past 4 decades from 1972 to 73. 1972 முதல் 73ஆம் ஆண்டு தொடங்கி இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் சராசரியாக 2 விழுக்காடு தான், 2%. Organized sector provides job security and other benefits like insurance to its employees. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட துறை பணி பாதுகாப்பும் காப்பீடு போன்ற இதர ஆதாயங்கள் எல்லாம் ஊழியர்களுக்கு கிடைக்கின்றது. பப்ளிக் செக்டார் மீன்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். பொதுத்துறை என்பது அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனம். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் தி பீப்புள். மக்களது வாழ்க்கை முறையின் காரணமாக வேலைவாய்ப்பு முறையானது மாற்றமடைகிறது. தேங்க்யூ.